நிறைய பேர் பாண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, நல்ல பாண்டை எப்படி சூஸ் பண்ணுறது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் எல்லாம் பார்க்கணும்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என் வியூ என்ன, நான் என்ன பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்க அப்படின்னா நத்திங் பட் அந்த பாண்டை செல் பண்ணுற கம்பெனிக்கோ அல்லது கவர்மெண்ட்க்கோ கடன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஃபார் செட் ஆஃப் பீரியட் நீங்கள் கொடுத்த கடனுக்காக அவங்க ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை மந்த்லியோ குவார்ட்டர்லியோ அல்லது இயர்லியோ பே பண்ணுவாங்க. அது பாண்ட்ஸை பொறுத்து மாறும். அண்ட் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணும்போதே பாண்ட்ஸ்க்குன்னு ஒரு மெச்சூரிட்டி டேட்டை சொல்லிடுவாங்க. அண்ட் அந்த பாண்ட் மெச்சூர் ஆச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் திருப்பி கொடுத்துருவாங்க. பாண்ட்ஸில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு 3 காரணம் இருக்குது. நம்பர் 1, ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் அண்ட் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 18 months நிஃப்டி சுத்தமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. சம் கேசஸில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்கு. நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் அதுக்கும் மேலே. ஒரு சில ஷேர்ஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாலும் அது இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணியிருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருந்து அந்த பணத்தை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் கேபிட்டலை லாஸ் பண்ண வச்சுருக்கோம். ஸோ எப்போவுமே உங்கள் கோல் ஷார்ட் டேர்மில் இருந்துச்சுன்னா அதை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான விஷயம் இல்லை. எப்போ வேணால் மார்க்கெட் டவுன் ஆகலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம கேபிட்டலை ஒரு டெப்ட்லேயோ அல்லது ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஏதாவது ஒரு அசட்லேயோ வச்சுருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அசட் தான் பாண்ட்ஸ். நம்பர் 2, ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ. உங்களுக்கு வேலைக்கு போகவோ அல்லது பிஸ்னஸ் பண்ணவோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உங்ககிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது. அதை வச்சு எனக்கு மாதம் ஸ்டெடியான கேஷ் ஃப்ளோ வேணும், அதாவது சேலரி மாதிரியான ஒரு அமௌண்ட் வேணும், அதே டைமில் கேபிட்டலையும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் பாண்ட்ஸ் தான். ஏன்னா பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மந்த்லி, குவார்ட்டர்லி அல்லது இயர்லின்ற மாதிரி ஃபிக்ஸ்டு டைம் ஃப்ரேமில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. பட் இதே ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் வருமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாண்ட்ஸில் ஸ்டெடி அண்ட் ஸ்டேபிள்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது ஈக்விட்டியில் இருக்காது. நம்ம போட்ட பணம் மேலேயும் கீழேயும் போயிட்டே தான் இருக்கும். தேர்ட் ஒன், டைவர்சிஃபிகேஷன். இதுக்கு நான் எப்பவுமே சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். நெவர் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். மொத்த பணத்தையும் ஈக்விட்டிலேயே கொண்டு போய் போடும்போது மார்க்கெட் கிராஷ் ஆனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம கேபிட்டலில் எப்போவுமே டைவர்சிஃபை பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸ் தர அசட்லேயோ அல்லது கோல்டு அண்ட் சில்வர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 3 ரீசனில் எந்த ரீசனுக்காக வேணுனாலும் நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்ஸில் 2 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் T-bills. இது இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற பாண்ட்ஸ். இதுதான் ரொம்ப சேஃபஸ்டான பாண்ட்ஸ். T-billsன்றது ஷார்ட் டேர்ம் 91, 182 ஆர் 364 டேஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க, பட் செல் பண்ணும்போதே டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 98 rupeesக்கு செல் பண்ணுவாங்க, பட் அது திரும்ப வாங்கும்போது 100க்கு வாங்கிப்பாங்க. இதுலேயே லாங் டேர்முக்கு ப்ரொவைட் பண்ணுற பாண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப் டு 40 years வரைக்கும் ஹோல்டிங் பீரியட் இருக்கும். அரௌண்ட் 6.6 to 7.5% வரை இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், கார்பரேட் பாண்ட்ஸ். இது ப்ரைவேட் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற பாண்ட்ஸ். இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் பாண்ட்ஸ். 8.5%லேருந்து 13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பாண்ட்ஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை சேலரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஸ்லாப் ரேட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். பாண்ட்ஸை எங்கே வாங்குறதுன்னு இப்போ பார்ப்போம். பாண்ட்ஸை நீங்கள் வாங்கணும்னா அதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நம்பர் 1, RBI ரீட்டைல் டைரக்ட். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் லாகின் பண்ணி ஒரு GLIT அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் பாண்ட்ஸை வாங்கிக்கலாம். நம்பர் 2, OBPPS ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ். அதாவது பாண்ட் வாங்குறதுக்குன்னு ஒரு சில ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லைக் Wintwealth, Golden Pie ஆர் இந்தியா பாண்ட்ஸ் மாதிரி. இதில் எதில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேசிக் KYC டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாண்ட்ஸை வாங்கிக்கலாம். நம்பர் 3, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல பாண்ட்ஸ் எதுன்னு சூஸ் பண்ண எல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நானும் பர்சனலாக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது எங்கே இருக்கும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்லேயே போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டேப்பில் டெப்ட்னு ஃபில்டர் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ஃபண்ட்ஸ் வரும். உங்களுக்கு எது ஓகேன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரை எந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவார். அதுவும் லெஸ் தென் 0.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில். நான் என்னோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பாண்ட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் பாண்டை சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பை.